போதைப் பொருட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது சமூக விரோதிகளிடம். பொதுவாகவே சமூகத்தில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பெண்களுடைய பாதுகாப்பு என்பதில் இவ்வளவு கொடூரமாக இந்த முறையை கையாண்டுகிற அந்த விதம் இருக்குது பாருங்கள். இது இந்த அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் எங்களுக்கு எள்ளளவும் பயமில்லை என்கின்ற நிலையை அவர்கள் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்கள் காவல்துறை உங்களை மதிக்கலை, சமூக விரோதிகள் உங்களை மதிக்கலை, உங்கள் தொகுதிக்குள்ளேயே இருப்பவர்கள் உங்கள் தொகுதிக்குள் என்ன செய்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலை. கோவையில் தனது நண்பரோடே பேசி கொண்டு இருந்தாலும், இன்னும்லாம் வரும் காலத்தில் அப்பா கூட போனால், அண்ணன் கூட போனால், யாரு கூட பெண்கள் போனாலும் பாதுகாப்பு என்கின்ற நிலையை நீங்கள் எப்படி உறுதி செய்ய முடியும்? சமூக விரோதிகளால் பாதிக்கப்பட்டது ஒரு புறம் என்றால், இந்த அரசினுடைய பாதுகாப்பு அங்கே இல்லாதது இன்னொரு பெரிய பாதிப்பு தானே. எவ்வளோ பெரிய பாதிப்பு! ஒருவேளை வேறு ஏதாவது நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால், இப்போ அதிமுக போராட்டம் என்று அறிவித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவர் பெப்பர் ஸ்ப்ரேலாம் கொடுக்குறோம், ஏற்கனவே நீங்கள் காவல்துறையை நம்பாதீர்கள் என்று இதற்கு முன்னாலே ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே கொடுத்தார். திமுகவில் ஆட்சியில் பெண்களுக்கு துளி அளவு கூட பாதுகாப்பு இல்லை. தன்னை தானே காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ்நாட்டு மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் பூத் ஏஜென்ட் போட முடியாத பல ஆயிரம் பூத்துகள் இருக்குது சார், அதனால எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள். வெளியே வந்தால் ஐயோ பாருங்கள், எல்லா வீட்டிலுடைய எல்லாரும் எங்கள் கூட கட்சியில் சேர்றாங்க, வீடு வீடாக போகிறாங்கிறீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறீங்க, நல்ல வேலை மொபைலில் 2 கோடி பேர் சேர்த்துருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் ஏன் எஸ்ஐஆரை பார்த்து பயப்படணும்? பணி நியமன ஊழல்லேருந்து, மணல் ஊழல்லேருந்து, 10 ரூபாய் பாலாஜி ஊழல்லேருந்து, இப்படி பல ஊழல்களை மறைப்பதற்காக இவர்கள் எஸ்ஐஆர் என்கின்ற ஒன்றை தூக்கி சுமக்கிறார்கள். சார், இவ்வளோ நம்ம முதல்ல விசாரித்த பாலியல் தொல்லைகள், ரவுடிசம், போதைப்பொருள், இப்படி பல நடந்துக்கிட்டு இருக்குது சார். ஆனால் ஒரு நிரந்தர டிஜிபியை ஏன் நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பற்றி பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாடி நம்ம ஓடிக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவையில் அந்த ஒரு மாணவியோடைய பாலியல் பலாத்காரம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளுடைய அந்த கேள்விகளுக்கு அப்புறமும் அந்த கண்டனத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி காலையில் 3 குற்றவாளி சுட்டு பிடித்ததை அரசு அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றது இந்த பெண்களுடைய பாதுகாப்புன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அதாவது பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசு எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறது என்கின்ற உணர்வை, அல்லது இதுபோன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எவ்வளவு தீவிரமாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை இவர்கள் சமூக விரோதிகளுக்கு கடத்தவில்லை என்ற எந்த பொருளை சொல்கிறேன்னா, அதுதான் ஒரு கவர்னன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது. ஒரு கவர்னன்ஸ் தன்னிடம் இருக்கக்கூடிய காவல்துறையை கொண்டு சமூக விரோதிகள் மத்தியில் குற்றம் செய்தால் ஒரு மிகப்பெரிய பின்விளைவை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், அல்லது இந்த காவல்துறையிடமிருந்து எதிர்வினை உடனடியாக இருக்கும் என்கின்ற அந்த நிலையை சமூக விரோதிகள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் ஆட்சி முறையில் கடத்தணும். அப்படி செய்கிற போது மட்டும்தான் குற்றங்களை தடுக்க முடியும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகிற போது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று போதைப் பொருட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது சமூக விரோதிகளிடம். பொதுவாகவே சமூகத்தில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ இந்த போதையும் பெண்கள் மீதான அந்த பாலியல் உணர்வும் ஒன்று சேர்கிற போது குற்றம் அதிக அளவில் நடக்குது, மிகப்பெரிய அளவில் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலம் என்கின்ற நிலையில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு மாணவிக்கு ஒரு கொடுமை நடந்தபோது அது குறித்து ஒரு தீவிர விசாரணை வேண்டும் என்று அதிமுக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை யார் அந்த சார்னு கேட்குறோம். ஆனால் நீங்கள் பொது வழிக்கு அதில் கடத்தியது என்ன என்றால், மாட்டிக்கொண்ட அவனை மட்டுமே வைத்து கேஸை முடித்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நிலையை தான் நீங்கள் கடத்தியிருக்கிறீர்களே ஒழிய, இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களையும் விடமாட்டோம் என்கின்ற நிலையை உறுதி செய்திருக்க வேண்டும். அப்போ இந்த 3 பேருடைய இந்த கோவை நிகழ்வை பார்த்தீங்கன்னா சார், அதாவது ஒரு காருக்குள் இருக்கிற நண்பர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற போது கார் கண்ணாடியை உடைத்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அத்துமீறி போய் எடுத்துகிட்டு இது போன்று பாலியல் வன்புணர்வு செய்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களை தாக்குறார்கள்னா, இப்போ ஒரு பெண் தனியாக போனால்
பயம், அம்மாவும் பொண்ணுமாக போனாலும் பயம். திருவண்ணாமலையில் காவலர்களே தாயின் கண்ணெதிரே பலாத்காரம் செய்யக்கூடிய கொடுமை. நண்பரோடு ஒரு பெண் போனாலும் நண்பரை அடித்து விட்டு பாலியல் வன்முறை செய்கிறீங்கன்னா அப்போ பெண் எப்படித்தான் வெளியே வர முடியும் என்கின்ற அந்த நிலை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கப்படுகிறது இல்லையா? அப்போ பெண் சுதந்திரம் என்னாச்சு, பெண்களுடைய பாதுகாப்பு என்னாச்சு? இப்போ இந்த பெண்களுடைய பாதுகாப்பு என்பதில் இவ்வளவு கொடூரமாக இந்த முறையை கையாண்டுகிற அந்த விதம் இருக்குது பாருங்கள். இது இந்த அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் எங்களுக்கு எள்ளளவும் பயமில்லை என்கின்ற நிலை அவர்கள் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நாம் அந்த பெண்ணுடைய பாதிப்பு ஒரு புறம் என்றால், இது போன்று இன்னும் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களே வெளியே வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை என்கின்ற செய்தியும் இதில் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே மிக மிக கொடூரமானவை, ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனிதர்களால். இப்போ இது கோவையில் மட்டும் இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னா இல்லை, சென்னையில் நடந்திருக்கு, கோவையில் நடக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் தமிழ்நாடு தெரியாத விஷயம் தெரியாமல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட இருக்காங்க. அது தவிர்த்து குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை பொதுவாகவே பாலியல் குற்றங்களால், பாலியல் தொல்லைகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று. இப்போது இவ்வளவுக்கும் இந்த கவர்னன்ஸ் இல்லை, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா சார், இப்போ குளத்தூர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, முதலமைச்சருடைய தொகுதி. காவல்துறையை தன்னுடைய அமைச்சரவையாக கொண்டிருக்கிற ஸ்டாலின் போட்டியிட்டு வென்று கொண்டிருக்கிற அந்த தொகுதியில் இதே போன்று ஒரு கும்பல் ஒரு மகனின் கண் எதிரே அவருடைய தாயாரை அருவாளால் வெட்டுகிறார்கள். அதை தடுக்க வந்த மகனை வெட்டுகிறார்கள். அப்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் 4 பேரை வெட்டுகிறார்கள். 6 பேர்களை ஒரு கும்பல் எந்த பிரச்சனை கிடையாது, முன் விரோதம் கிடையாது, ஏன் தாக்குறோம், எதுக்கு தாக்க போடுறோம்னே தெரியாமல் தாக்கிவிட்டு சென்னைக்குள் முதலமைச்சர் தொகுதிக்குள் ஒரு 6 பேர்களை தாக்கிவிட்டு ஒரு கும்பல் வெளியே செல்கிறது. அப்படின்னா உங்கள் மீது, இந்த காவல்துறை மீது, முதலமைச்சர் மீது, இல்லை குளத்தூர் தொகுதி எம்எல்ஏ மீது அவர்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இப்போ உங்கள் தொகுதியிலே இவ்வளவு அராஜகம் நடக்கிற போது நீங்கள் எஸ்ஐஆர் சார் வேண்டாம் என்று நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம்னு எல்லாரையும் இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு போய் சொல்லி உங்கள் கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களையும் நீங்களும் போய் வெளியில் எதுவும் பேசுகிறாதீங்க, வாங்க எப்போதும் என் ரூம்குள்ளே என் கூட இருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய எவ்வளவு கொடுமையான நிகழ்வுகள் நடக்குது. உங்கள் தொகுதியில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது, திருவண்ணாமலையில், அது ஆந்திராவை சார்ந்த பெண்கள் அவங்க இருவரும். இன்றைக்கு அந்த மாநிலமே திருவண்ணாமலைக்கு கிரிவலத்திற்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் யோசித்து செல்லுங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்தவர்கள் உணர்கின்ற அளவில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கூட காவல்துறையால் பாலியல் ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா, அப்போ உங்கள் காவல்துறை உங்களை மதிக்கலை, சமூக விரோதிகள் உங்களை மதிக்கலை, உங்கள் தொகுதிக்குள்ளேயே இருப்பவர்கள் உங்கள் தொகுதிக்குள் என்ன செய்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலை. கோவையில் தனது நண்பரோடே பேசி கொண்டு இருந்தாலும், இன்னும்லாம் வரும் காலத்தில் அப்பா கூட போனால், அண்ணன் கூட போனால், யார் கூட பெண்கள் போனாலும் பாதுகாப்பு என்கின்ற நிலையை நீங்கள் எப்படி உறுதி செய்ய முடியும்? ஒரே ஒரு அண்ணனால் 5 பேர் அடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ பாதுகாப்பு, நீங்கள் யார் கூட போனாலும் பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த ஒரு கொடூரமான நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு போயிருக்குது. இதை உடனே நீங்கள் அந்த பெண் பாதிக்கப்பட்டு அத்தனை மணி நேரம் காவல்துறை அந்த பகுதியில் ஐடி பார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, விமான நிலையத்துக்கு அருகில் இருக்குது, இன்னும் கல்லூரி இருக்கிறது, கல்லூரிக்கு போய் வருகிற வழி, அடுத்து மொபசல் பஸ்ஸஸ் அங்கே தான் அந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஜன நெருக்கடி உள்ள இந்த இடத்தில் இப்படி ஒரு பாலியல் ரீதியான கொடுமை நடந்து பாதிக்கப்பட்ட அந்த அடி வாங்கி அந்த நண்பரும் வாங்கி கிடக்கிறார், அந்த பெண்ணும் வாங்கி கிடக்கிறது. அதை குறித்து காவல்துறைக்கு எந்த தகவலும் வரல, அவர்களும் போய் பார்க்கலைங்கிறது எவ்வளோ பெரிய உதாசீனம் சார். அப்போது சமூக விரோதிகளால் பாதிக்கப்பட்டது ஒரு புறம் என்றால், இந்த அரசினுடைய பாதுகாப்பு அங்கே இல்லாதது இன்னொரு பெரிய பாதிப்பு தானே. எவ்வளோ பெரிய பாதிப்பு! ஒருவேளை வேறு ஏதாவது நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா, ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இவ்வளோ நேரம் தனியாக இருக்கிற போது, இல்லை அங்கே வேறு ஏதாவது இன்னும் கொடூரமான தாக்குதல்கள் நடந்து உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாமே. அப்போ அந்த கவர்னன்ஸ் இல்லையே, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அந்த வீச்சு அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் நெருங்கலையே. இப்போ அதிமுக போராட்டம் என்று அறிவித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவர்
பெப்பர் ஸ்ப்ரேலாம் கொடுக்குறோம், ஏற்கனவே நீங்கள் காவல்துறையை நம்பாதீர்கள் என்று இதற்கு முன்னாலே ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே கொடுத்தார். பொதுவாக விழிப்புணர்வு என்பது நாம் அறியாமையிலிருந்து விடைபெறுவதற்கு சொல்வோம். ஆனால் இங்கே காவல்துறை இருக்கிறது என்று நம்பி நீங்கள் வெளியே வந்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், விழிப்புணர்வாக இருங்கள் என்று அந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். சரி, அதுலையாவது ரோசப்பட்டு நீங்கள் இல்லை எங்களை அப்படிலாம் நீங்கள் அந்த அளவுக்கு தவறு இதாக நினச்சிடாதீங்க, இனி ஒரு குற்றம் இதுபோல் நடக்க விடமாட்டோம்னு ஏதாவது சொல்ல முடிஞ்சிருக்கா அவங்களால? தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ இப்படி பார்க்குற போது திமுகவில் ஆட்சியில் பெண்களுக்கு துளி அளவு கூட பாதுகாப்பு இல்லை. தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ்நாட்டு மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார், நீங்கள் இப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசும்பொழுது கடந்த 2021 தேர்தலில் அதிமுக வந்து ரொம்ப சொற்ப வாக்குகளில் தான் தோல்வியை தழுவிச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கும் குறிப்பாக டி நகர், ராயபுரம் தொகுதியில் இங்கே அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டதா குற்றச்சாட்டு வழக்குகள் போய்க்கிருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது மொத்தமாகவே ஒரு ஹம்பக்கு. திமுகவினுடைய ஆட்சியினுடைய குறைபாடுகளை மிக அடர்த்தியாக மக்களிடம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி முறை மிக மிக மோசமாக இருக்கிறது. எந்த மக்களுக்கும் எந்த நல்லதும் நடக்கவில்லை. இப்போ இது தேர்தல் காலங்களில் இது போன்ற விமர்சனங்கள், உண்மை செய்திகள் எல்லாம் மக்களிடம் போய் சேர்ந்தால் அது பெருமளவு திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும். திமுக வெல்லப்போவதில்லை என்பது இன்னொரு இருந்தாலும் அது மிகப்பெரிய தோல்வியில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அதிமுக கடந்த சில வருடங்களாகவே நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன கோரிக்கை? ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எலெக்ஷன் ரீதியாக, வாக்காளர் திருத்தம் ரீதியாக வருகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் ஐயா சீக்கிரம் விரைவாக இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். மாநில அளவில் நடைபெறக்கூடிய கூட்டங்களிலும் கட்சி பிரதிநிதிகள் போய் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, தயவுசெய்து இறந்தவர்கள், இரட்டை பதிவு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி சென்றவர்கள், இப்படி இவர்களையெல்லாம் கண்டறிந்து உரியவர்களை சேர்த்து இல்லாதவர்களை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இது போக இந்திய தேர்தல் ஆணையத்திட்டு இதே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இந்த காலகட்டத்தில் அப்போ எஸ்ஐஆர் வருகிற போது நாங்கள் முழு மனதோடு இதை வரவேற்கிறோம். ஒரு 2 உதாரணத்தை நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டி நகரில் அதிமுகவின் வேட்பாளர் சத்யநாராயணன் அவர்கள் வெற்றியை வெறும் 135 வாக்குகளில் இழந்தார். ஆனால் 13,000 வாக்குகள் அதிமுகவுக்கு போடக்கூடிய மக்களுடைய வாக்குகள் வேண்டுமென்றே அத்தனை துல்லியமாக கணிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அதை முன்வைத்து எலெக்ஷன் கமிஷனில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கார். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதே மாதிரி ஆர்கே நகரில் கிட்டத்தட்ட 44,000 வாக்குகள் நீக்க வேண்டிய வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பில் வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே உயர்நீதிமன்றத்தில் மேற்பார்வையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட 29,000 30,000 பேர்களை நீக்கி இருக்கிறது. அப்போ அதிமுக வைத்த கோரிக்கையில் உண்மைத்தன்மை எப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். அது போக மீதமுள்ள இன்னும் 11,000 பேர்கள் குறித்து பரிசீலனை இருந்து கொண்டே இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவ்வளவு அடுத்து ஈரோடு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 40,000 பேர் அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தேர்தல் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நீக்கியிருக்காங்க. அதிமுகவுக்கு வாக்கு போடுகிறவர்களை பார்த்து நீக்கியிருக்காங்க. டி நகரில், ஆர்கே நகரில் நீக்கவே இல்லை. ஈரோடில் 40,000 பேரை போய் சேர்த்துருக்காங்க. அப்போ இது எல்லாம் யாரால் செய்ய முடியும் சார்? இப்போ பிஜேபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறோம் யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக. திமுகவுக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக ஜெயிக்கணும்னா யாரை சேர்த்தா ஜெயிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த பணிகளை எல்லாம் செய்தவர்கள் யார்? இங்கே தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தானே. இப்போ இதே எஸ்ஐஆரை மீண்டும் செய்ய போகிறது யார்? அரசு அதிகாரிகள் தானே. அப்போ இப்போ இதில் உங்களுக்கு இதில் என்னையா பிரச்சனை? அப்போ இன்னொன்று வருவோமே. இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு. ஒரு உதாரணத்திற்கு டெல்டாவில் மழை பெய்ந்து நெல் மணிகள் நனைந்தது, விவசாயிகள் பல பேர்
தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவித்து கொண்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் நேரடியாக பார்க்கல, ஒன்றும் செய்யலை. ஆனால் மகாபலிபுரத்தில் போய் உங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் முகவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டன் கறி விருந்தெல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? என் வாக்குச்சாவடி என் பெருமை நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. அப்போது உங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை தேர்தல் பணியில் அந்தந்த வாக்கு பூத்துகளில் வேலை செய்ய முடுக்கி விட்டுட்டீங்கல்ல. கண்டிப்பாக அதிமுகவும் இந்த எங்களுடைய வாக்காளர்கள் வாக்கு முகவர்களோடு பல கட்டங்களில் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி பணி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 கட்சிகள் மட்டுமல்லாது மற்ற கட்சிகளும் அவங்க வாக்குச்சாவடி முகவர்களை கொண்டு தொடர்ந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. என்ன செய்யணும், யார் யார் இறந்தவர்கள் கணக்கெடுங்க, இரட்டைப்பதிவு கணக்கெடுங்க, வாக்காளர் பட்டியல் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தேர்தலுக்காக நாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக இப்போ எஸ்ஐஆர் வந்தால் நம்மளுடைய பணி எவ்வளவு எளிதாக இருக்கும், ஸ்லோவாக முடிஞ்சிடும். ஆல்ரெடி நாம் ஒரு பூத் என்பது 1200க்கு குறைவான வாக்குகள் சார். அதில் மேக்சிமம் 1000 தான் இருக்கும். ஒரு ஆவரேஜாக பார்த்தா 1000 வாக்குகள் தான் இருக்கும். இந்த 1000 ஓட்டுகளை சரிபார்ப்பதற்கு, இந்த 1000 வாட்டுகளில் யார் தவறு யார் சரி என்று சொல்வதற்கு திமுகட்ட பூத் மேனேஜென்ட் இல்லையா? இல்லைன்னா பயப்படுங்க, ஐயா எங்கிட்ட இந்த அளவுக்கு சஃபிஷியன்டியான ஒவ்வொரு பூத்துக்கும் எங்களுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் பூத் ஏஜென்ட் போட முடியாத பல ஆயிரம் பூத்துக்கள் இருக்குது சார், அதனால எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள். வெளியே வந்தால் ஐயோ உங்க பாருங்கள் எல்லா வீட்டிலுடைய எல்லாரும் வந்து எங்கள் கூட கட்சியில் சேர்றாங்க, வீடு வீடாக போகிறாங்கிறீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறீங்க, நல்ல வேலை மொபைலில் 2 கோடி பேர் சேர்த்துருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் ஏன் எஸ்ஐஆரை பார்த்து பயப்படணும்? அது பொண்ணுக்கு பொண்ணு முரணா இல்லையா? இப்போ களம் சார், எஸ்ஐஆரை செய்து முடிப்பதற்கு இதுதானே சரியான களம். கண்டிப்பாக இயல்பாகவே நாம் அதுக்கு தயாராகிட்டோம். இப்போ ஒவ்வொரு கட்சியிடமும் அந்தந்த வட்டக்கழகத்தில் அல்லது அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அந்த கட்சியினுடைய கமிட்டி ஒவ்வொரு கட்சியும் ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அந்த நபர்களிடம் போய் கேட்டால் இது யார், இவர் எந்த வீட்டில் இருக்கார், இவர் எத்தனை நம்பர், இவருக்கு ஓட்டு வரிசை என்னங்கிற அளவுக்கு நமக்கு தெரியுது. கண்டிப்பாக. அப்போ எஸ்ஐஆர் பார்த்து நம்ம பயப்படுறோன்னு சொன்னால் இது நியாயமா? இதை வைத்து எக்ஸிக்யூட் நீங்கள் எந்த அளவுக்கு 2024 தேர்தல் தவறாக பண்ணியிருக்கோங்கிறதுக்கும் நாங்கள் அதிமுக ஆதாரபூர்வமாக சொல்கிறோம். நிச்சயமாக. அப்போ இது எஸ்ஐஆரை இவர்கள் எதிர்ப்பது என்பது இவர்களுடைய தவறுகள். இப்போ நேரு வந்து வெளியே சொல்கிறது மாதிரி பணி நியமன ஊழல்ல இருந்து, மணல் ஊழல்ல இருந்து, 10 ரூபாய் பாலாஜி ஊழல்ல இருந்து, இப்படி பல ஊழல்களை மறைப்பதற்காக இவர்கள் எஸ்ஐஆர் என்கின்ற ஒன்றை தூக்கி சுமக்கிறார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னென்றால், இது கூட சேர்ந்து காங்கிரஸிலிருந்து, கம்யூனிஸ்டுகள்லேருந்து, விசிகாவிலேருந்து அவங்க ஒரு பேட்டர்னாகவே அவங்கள அழைச்சி வச்சுக்கிறாங்க. எதாக இருந்தாலும் வெளியே போடுறதில்ல, தனியாக விட்டால் ஏதாவது பேசிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க. அதனால் எங்கே போனாலும் இனிமேல் அவங்களையும் நம்ம கூட கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே அடைச்சிருங்க. நம்ம படம் பார்க்க போகிறோமா அவங்களையும் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சுக்குவோம், நாம் எங்கே போகிறோமோ அதை அவங்களையும் செய்ய வைப்போங்கிற பாணியில் கொண்டு வந்து அந்த கூட்டணி கட்சிகளை திமுகவினுடைய இன்னொரு அணிகளை போல மாற்றிட்டாங்க. அதனால் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி என்று சொல்வதை விட அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட திமுக அணிகள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். எஸ்ஐஆர் இந்த கூட்டணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். ஏனென்றால் இந்த எஸ்ஐஆர் சரி செய்யப்பட்டு வாக்காளர் பட்டியல் முழுவதுமாக இருக்கின்றவர்களுக்கு வாக்கு என்கின்ற நிலை வந்தால் இவர்களால் கள்ள ஓட்டு போன்ற மால் பிராக்டிஸ் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாமல் போனாலே இவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதும் இந்த அரசியலை, திமுகவின் ஓட்டு அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் தான் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டு இவ்வளவு குதியாய் குதிக்கிறார்கள். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் நேரு அவர்கள் திருவாரூரில் பேசும் பொழுது திமுகவினரை பாஜக குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது, அது முதல் படி நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் கிட்டத்தட்ட தண்டனை கிடைக்க போகிறத உறுதிப்படுத்துற மாதிரி சொல்கிறாரு அவர். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இதில் வந்து ஒரு சின்ன, அதாவது நேரு அவர்களுடைய சகோதரர் முதல்ல ஒரு வங்கியிடம் 30,000 ரூபாய் கடன் வாங்குறார் சார். அதில் வந்து ஒரு கம்பெனி மாறாட்டம் நடந்திருப்பதாக 30 கோடி 30 கோடி வாங்குறாரு. அந்த 30 கோடி ஒரு ஃப்ராடு நடந்திருக்கிறது என்று ஒரு சிபிஐ வழக்கு முதல்ல பதியப்படுது சார். ஒரு எஃப்ஐஆர் வருது. இந்த எஃப்ஐஆரில் வந்து வழக்கு தொடரப்பட்டு பல ஆண்டுகள் அது பாட்டில் நடந்துட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் பேங்க் வந்து ரெக்கவரிக்கு டிஆர்டிக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 2013 வாங்கிய கடனை அவ்வளோ நாட்கள் அவங்க கொடுக்கல.
2018 ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் வட்டி முதலமாக கொடுக்குறோன்னு ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்ததுனால தான் சிபிஐ விசாரணை, சிபிஐ வழக்கு, ஒரு எஃப்ஐஆர் பதியப்படுது. அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டவுடன் நேரு தம் சகோதரன் மீது இருக்கின்ற அந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக கொண்டு இவர்கள் விசாரணைக்கு இடி ஒரு புது எஃப்ஐஆரை போடுறாங்க. எப்போதுமே ஒரு மாநில அரசனுடைய எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி இன்னொரு எஃப்ஐஆரை போட முடியும். அதை பேஸ் பண்ணி தான் போட முடியும். ஒருத்தர் மேலே எஃப்ஐஆரே இல்லைன்னா இடி வரவே முடியாது. அப்போ நேருடைய சகோதரர் மீது, ரவிச்சந்திரன் மீது எஃப்ஐஆர் இருக்கிறது. அது அடிப்படையில் இடி உள்ளே வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து சோதனையிடுறாங்க. அந்த சோதனையில் இந்த பணி நகராட்சியில், உள்ளாட்சியில் பணி அமைத்திய 2538 அந்த பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறத, அதற்கு பணி ப்ராசஸ் பண்ணும்போது பல கோடி ரூபாய்கள், அதாவது ஒரு பணிக்கு 35 to 25 லட்சம் அந்த ரேஞ்சில் பணம் வாங்கியிருக்கிறதுக்கு உண்டான உரையாடல்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருக்கிறது. 10 ரூபா நோட்டுகள். ஆமாம், அதை 10 ரூபா பாலாஜி மாதிரி 10 ரூபாவை இந்த இதுக்கும் ஹவாலா டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது ஹவாலாங்கிறது சார், இது வரைக்கும் நம்ம ஒரு வேலைக்கு ஒரு 5 லட்சம் கேட்டாங்க, கொடுத்து ஏமாத்தினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இது வந்து ஹவாலா வந்து இந்த வேலை நியமனங்களில் ஹவாலாங்கிற ஒரு வார்த்தையும் இதில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த வால்யூம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நாம் பெருமையாக பேசி 888 கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இடி உள்ளே வந்து கேஸ் போட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக போய் பேங்கோட மறுபடியும் டீல் பேசி, ஐயா நாங்கள் உங்கள் பணத்தை கொடுத்துட்றோன்னு சொல்லி 30 கோடியை கொடுத்துட்றாங்க. 30 கோடியை கொடுத்த உடனே நாங்கள் இந்த மாதிரி பேங்க்கு வாங்கின கடனை கொடுத்துட்டோம், ஆனால் பேங்க்கு சிபிஐ போட்ட அந்த எஃப்ஐஆர் சிசியை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்படியா எஃப்ஐஆரே இல்லையா, அந்த பணத்தை கொடுத்துட்டிங்களா, உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இல்லையா, சரி அப்போ நீங்கள் வந்து ஒரு 15 லட்சத்தை இந்த என்கொயரி ஏஜென்சிக்கு காஸ்ட்டாக கொடுங்க, செலவு தொகையாக கொடுங்க, இன்னொரு 15 லட்சத்தை மெட்ராஸ் மீடியேஷன் சென்டருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அந்த எஃப்ஐஆர் இல்லாமல் போகுது. இப்போ எஃப்ஐஆர் இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா, இடியால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ இடி ப்ரொசீட் பண்ண முடியாத நிலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு, ஐயா இங்கே பாருங்கள், எங்கள் மேலே போட்ட கேஸை நாங்கள் முடிச்சிட்டோம், எஃப்ஐஆரே இல்லை, இப்போ இடியோட எஃப்ஐஆரும் சட்டப்படி நிலைக்கத்தக்கதில்லை டெக்னிக்கலாக அப்படின்னு சொன்னதுனால இப்போ சென்னை உயர்நீதிமன்றம், ஆமாம் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு முன் தீர்ப்பு இருக்குது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எஃப்ஐஆர் இல்லாததுனால நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு இந்த இடியோட எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணப்படுறாங்க. இப்போ இடிக்கு ஆவணங்கள் இருக்குது, ஊழல் நடந்ததற்கான ஆவணங்கள் என் கையில் இருக்குது, ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவை. தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்களும் நானும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி இவ்வளோ ஆவணங்கள் 232 பக்கங்கள் நிறைந்த ஆவணம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது, இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதற்கு இவ்வளோ சான்று ஆவணங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட், அது கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தான். இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் 30 கோடி கடனை கொண்டு போய் முதல்ல கொடுக்குறீங்க இல்லையா, அப்போது ஏன் 10-15 வருஷமாக கேஸ் நடத்துகிற நீங்கள் அப்போ போய் பணத்தை செட்டில் பண்ணீங்க? திடீர்னு போய் பண்ண தேவை. இடி அடுத்த ஸ்டெப் இடி எடுத்து வைக்கக்கூடாது ஒன்றா. அடுத்து இப்போ அந்த கேஸ் இடியோட எஃப்ஐஆர் இது முடிஞ்ச உடனே அவசரமாக முதலமைச்சர் இது அந்த 2538 பேருக்கும் பணி கொடுத்துட்டீங்க, பணி ஆணை கொடுத்துட்டீங்க. அப்போது பணி ஆணை கொடுத்தாச்சு. இந்த இடி கேஸ் போட்டதுனால ஒரு தேசிய வங்கிக்கு முதல் நல்லது 30 கோடி உடனே கிடச்சிருச்சு, இங்கே பணி ஆணை கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இப்போ இடி வராது, முடிஞ்சு போயிடும்னு நினச்ச போது இடி கடிதம் வந்த உடனே இப்போ இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கம் வந்துச்சு. இப்போ எப்படியாவது காவல்துறை இதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பாக பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கூட இதை கொண்டு வரணும், இல்லை நாங்கள் கொடுத்த கடிதத்தை காவல்துறை இதுக்கு என்னென்னு பதில் சொல்லணும். இவங்க அடுத்த கட்டம் கோர்ட்டை மறுபடியும் இடி நாடும். நிச்சயம். அப்போ இதில் வந்து பயங்கரமாக சிக்கியிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்ன, இது போன்று உள்ளாட்சிகளில் நகராட்சிகளில் பணி அமர்த்தப்படுகிற பணியிடங்களை நாங்கள்
டிஎன்பிஎஸ்சி மொழியாகத்தான் தேர்வு செய்வோம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கிரியேட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டினன்ஸ் வந்து 2022 பிப்ரவரி 7ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஒப்புதலோட. அடிக்கடி ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலம்பாங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து ஆர்டினன்ஸ் பாஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த 2538 பணியிடங்களுக்கு எப்போ கால்ஃபர் பண்ணுறீங்கன்னா 2024. உங்கள் ஆர்டினன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த சட்டத்தை புறந்தள்ளிட்டு இதற்கு முன்னால் இருந்த நடைமுறையை பயன்படுத்தி அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் இந்த தேர்வை நீங்கள் நடத்தியதற்கு காரணம் என்ன? இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கோர்த்து பாருங்கள். இதில் பிரமா பேசி ஏதோ தப்பு நடந்திருக்கிறதெல்லாம் இவங்க கதறாங்கங்கிறது நமக்கு தெரியுதா சார்? கண்டிப்பாக. சரி, உங்கள் மேலே தப்பே இல்லை, எங்கே மூடி வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த தப்பும் இல்லைன்னா அந்த இதை வாங்க, நாங்கள் எஃப்ஐஆர் உடனே இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் இதை விசாரணைக்கு உத்தரவு போடுறோம், இந்த இதுதான் எஃப்ஐஆர், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்கன்னு கதவை திறந்து விட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதானே? நிச்சயமாக. ஆனால் காவல்துறை தலைவர் இது வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்கார். சார், இவ்வளோ இப்போ நம்ம முதல்ல விசாரித்த பாலியல் தொல்லைகள், ரவுடிசம், போதைப்பொருள், இப்படி பல நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஆனால் ஒரு நிரந்தர டிஜிபியை ஏன் நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும்? கண்டிப்பாக. இவ்வளோ பணிச்சிக்கல்கள் இருக்குது. தேர்தல் வரப்போகுது. எவ்வளோ இன்னும் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் பல நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இடி பிரச்சனை இவ்வளவு இருக்கிற போது நீங்கள் காவல்துறை தலைவரை நியமிப்பதில் காலம் தாழ்த்துறீங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஆனால் நீங்கள் மீடியா முன்னாடி மட்டும் என்ன சொல்கிறீங்க? எதையும் சட்ட ரீதியாக நாங்கள் எதையும் சந்திக்கிறதுன்னா சீக்கிரம் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டு சந்திங்க சார். அப்புறம் இங்கே எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் எங்கள் தஞ்சாவூருக்கு அங்கே போனால் ஐயோ நான் மாட்டிக்கிட்டேங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் பலி ஆகிட்டேன். நேருக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம பாராட்ட வேண்டியது என்னென்ன சார், அப்படி இந்த மாதிரி ஒரு அவங்க கட்சிக்காரங்களை பார்த்தா உண்மையை சொல்லிடுவார். இதுக்கு முன்னால் கூட திருச்சியில் பேசும்போது இங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார், ஒருத்தனை அக்யூஸ்டாக்கம்னா ஆக்கிடுவார், அக்யூஸ்டில் இருக்கவனை எடுத்து விடணும்னா விட்டுருவார், என் கூட பணிக்கிறவர்னு சொன்னார்ல. கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நல்லவர் பாவம். இப்போ அவர் அந்த நெருக்கடியை உணர்றார். நிச்சயமாக. இவ்வளவு விஷயங்கள் நடந்ததற்கு பின்னாடி தான் இடி கடிதம் அனுப்பியிருக்கு. அதனால் இது வந்து ஒரு ப்ராசஸ். இதற்கு பல முகாந்திரங்கள் இருப்பதாக எல்லோரும் ஊகிக்கக்கூடிய நிலையில் இது இருக்குது. அப்போது உங்கள் மேலே குற்றம் குறை இல்லை என்றால், இதில் எந்த தவறும் நடக்கலைன்னா நீங்கள் எஃப்ஐஆரை போட்டு அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்து செல்வது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதில் நீங்கள் காலதாமதம் செய்தாலே இதற்கு நடந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம், நான் பயப்படுறது இல்லை, இவர்கள் செய்த இந்த ஊழல்களை காட்டிலும் இதுக்கு இந்த பணி வாங்கியதற்கு 888 crores அப்படின்னு ஒரு ஃபிகர் அவுட் வர்றதை தாண்டி, இது ஒருவேளை உண்மையாக நடந்திருந்து இவ்வளோ பேரும் பணம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருந்தார்கள் என்றால், சார் நீங்கள் நகராட்சிங்கிறது உங்களுடைய அடிப்படை தேவை அனைத்துக்கும் நீங்கள் நகராட்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். கண்டிப்பாக. வாழ்வாதாரத்திற்கு, வசதி வாய்ப்புக்கு, இல்லை நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு, அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், பேரிடர் காலத்தில் கூட அவங்க தான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நின்று யார் எந்த பகுதி பாதிச்சுது, உண்மையிலே இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்லணும். 35 லட்சம் கொடுத்து வந்த அதிகாரிகிட்ட போய் நீங்கள் சரியான சேவையை எந்த காசும் இல்லாமல் பெற முடியுமா? 35 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணவன் எவ்வளோ லட்சம் எடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக. அப்போ ஒட்டுமொத்த நகராட்சி நிர்வாகமே ஊழலால் நிறைந்தால் அந்த வால்யூம் எவ்வளோ மணி அதுக்கு ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தென்னம் கட்ட வேண்டியிருக்கும் சார். ஒரு சிறு சேவைக்கும் அவன் எவ்வளோ ரூபாய் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய கொடூரம். நீங்கள் ஊழல்னு சொல்கிற தொகையை விட இதனால் ஏற்பட போகும் விளைவு ஒட்டுமொத்த நகராட்சி நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க செய்யுமா இல்லையா? கண்டிப்பாக. நிச்சயமாக. அப்போ ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? சாதாரண மக்கள், ஏழை எளிய என்ன நடக்குதுன்னே தெரியாத தானே. ஏன் இந்த அதிகாரி இப்படி மாறிட்டேன், ஒரே நாளில் இப்படி மாறி இருக்காங்களேன்னா பணிக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கோம்மா அப்படின்னு அவன் சொல்ல போகிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய சீரழிவை இந்த ஊழல் நடந்திருந்தால் அது ஏற்படுத்தும். அதனால் இதில் இப்படி நடக்கவில்லை என்று இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் திமுகவுக்கு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் குற்றம் புரியவில்லை என்று நினைத்தால் எஃப்ஐஆர் பதிந்து
அடுத்த கட்ட விசாரணைக்கு வழிவிட்டால் மட்டும்தான் உங்கள் மீது உள்ள நீங்கள் எதுவும் செய்யலைங்கிறத கூட ஒரு சரியான முறையில் எடுத்து வைத்ததாக கூட அர்த்தம். ஆனால் அது காலம் தாழ்த்த 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 ஏற்கனவே விசாரணை செய்து ஆவணங்கள் ஆவணப்படுத்தி விட்டது. இது நீங்கள் காலம் தாழ்த்துறதுனால இனிமேல் ஒன்றும் ஒரு பலனும் இல்லை. 232 அறிக்கை கொடுத்துட்டாங்க, இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. இப்போ இதற்கு அடுத்து நீங்கள் எஃப்ஐஆர் போய் இன்னும் சுதந்திர விசாரணை போனால் மேபி நிறைய பேர் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக சார் அதில் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார், என் பேரை விட்டுறாதீங்க சார், எனக்கு கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். சில பேர் கிடைக்காதவர்கள் சொல்லலாம், எனக்கு கிடைக்கல. இப்படி நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நிச்சயமா சார். இப்போ அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட பின்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகன்றது உண்மையானது கிடையாது, அதை உண்மையான அதிமுக என்னன்னு நிரூபிக்க கால அவகாசம் கேட்டிருக்காரு. இந்த இரட்டை இலை வழக்கை வந்துட்டு விரைந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து காலாவதியான போன ஒரு நிலையை, ஒரு ஸ்டைலை இப்போ எடுத்து அடாப்ட் பண்ணுறான்னு அதாவது செங்கோட்டையனுடைய அரசியல் ஏற்கனவே முடிந்து விட்டது. அந்த நிலையில் இப்போது மீண்டும் நான் தேர்தல் ஆணையத்துக்கு போகிறேன், கமிஷனை போய் பார்க்குறேன், கடிதம் கொடுக்குறேன்னா எந்த அடிப்படையில் நீங்கள் போய் கொடுக்க முடியும்? முதல்ல உங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கியாச்சு. நீங்கள் அதிமுக குறித்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தார்மீகமாக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இன்றைய தேதியில்? இல்லை. அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுக்குழுவில் நீங்கள் இருந்திருக்கீங்க, கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. அதற்கு அடுத்து நடந்த பொதுக்குழுவில் நீங்கள் இருக்கிறீங்க, கையெழுத்து போடுறீங்க. அதற்கு அடுத்து நடந்த செயற்குழுக்கள், வருடத்திற்கு 2 முறை செயற்குழு நடக்குது, அந்த செயற்குழுலையும் போகிறீங்க, கையெழுத்து போடுறீங்க. இதை எல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒரு கடிதம் கொடுத்தா உங்களை தேர்தல் ஆணையம் பார்க்குறத விடுங்கங்க, பொதுவாக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த மனு கொடுக்கும்போது, ஐயா ஆமாங்க ஐயா, நான் வந்து நானும் பொதுக்குழுவில் இருந்தேன் ஐயா, நானும் செயற்குழு அட்டன் பண்ணியிருக்கேன் ஐயா, ஆனாலும் அப்படியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்கப்பா? அந்த வழக்கில் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா? வழக்கு எடுத்திருக்காரு காரணம் இருக்கணும்ல. போலியாக ஒரு அதாவது ஓபிஎஸ் பாணியில் பிரதமரை போய் பார்க்கறது, அதை எப்படியாவது கெஞ்சி கூத்தடி ஐயா ஒரு ஃபோட்டோ கொடுத்துருங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் போய் நான் காமிச்சா தான் நான் என்னை நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை செய்தியாக்கி இது இங்கே உள்ள பத்திரிகையில் கொடுத்து போட்டு விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், மோடி ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அமித்ஷாவை போய் பார்க்குறது, ஃபோட்டோ எடுத்து இங்கே போட்டு பார்த்தீங்களா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இப்போ 2 பேரும் எதுக்காக சும்மா வந்து பார்த்தாங்க போனாங்கங்கிற அளவில் அவங்கள சரி பண்ணி விட்டாங்க. இப்போ பாவம் ஓபிஎஸ் அப்போ யாரை போய் சந்திக்கிறது, யார் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டாலின் கூடலாம் போய் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியே விடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். நிச்சயமாக சார். இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைன்னு சொல்லி தோன்றார். ஆனால் இப்போ ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த இவர் நம்ம மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடியார் வந்து இவங்க டீம் தான் திமுகவோட பி டீம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக போய் இணைஞ்சதாக சொல்லப்பட்டது. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பி டீம் பிகம் ஏ டீம். பி டீமாக இருந்தவங்க சரி இவ்வளோ நாள் பி டீமாக இருந்துட்டோம் ஐயா, இனிமேலும் எங்களை திரைமறைவிலே வச்சு பண்ணாதீங்க, இனிமேல் தேர்தல் வேலை வரப்போகுது, அதனால் கட்சியில் சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய விதத்தில் மனோஜ் பாண்டியன் இன்றைக்கு அங்கே போயிருக்கார். இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது இன்றைக்கி உண்மையான ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஒற்றை தலைமை தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒற்றை தலைமைங்கிறது தான் ஸ்ட்ராங் ஒன்று. இன்னொன்று, இவர்களெல்லாம் திமுகவின் பி டீம் தான் என்று சொன்னார்கள். இப்போ அதே ஆமாம் நாங்கள் பி டீமாக தான் இது வரைக்கும் இருந்தோம், இப்போ நாங்கள் அங்கே போய் சேர்றோன்னு போகிறாங்களா? அல்லது இன்னொரு பயம் கூட வந்திருக்கலாம் மனோஜ் பாண்டியனுக்கு, எல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம முதல்ல போயிடுவோம், இப்போ செங்கோட்டையன் வேறு வெளியே வந்துட்டார், ஒருவேளை நமக்கு அந்த சீட்டை போய் முதல்ல நம்ம போட்டு வச்சுக்கிடுவோங்கிற மாதிரி போயிருக்காரான்னு கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க சிந்தனைகளால் திமுகவுக்கு போயிட்டாங்க. ஆனால் வெளி பிம்பத்தில் நாங்கள் அதிமுக வேஷ்டி அப்படி கட்டிக்கலாமா, இல்லை ஏதாவது அதிமுககாரர்களோட பேசி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், நாங்களும் அதிமுக சைடில் இருக்கோம், அம்மா சார் இந்த படங்களை போட்டு ஒரு லெட்டர் கடை வச்சுக்கிட்டு நான் அதில் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு ஒரு பிம்பத்தில் ஓட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே இவர்கள் வந்து திமுகவின் அடிவருடிகளாக அல்லது பி டீமாக அல்லது திமுகவுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அல்லது திமுகவுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் யாராவது இது போன்ற ஒரு விஷயத்தை வெளியே செஞ்சு அதை அமுக்குவதைப் போல, பார்த்தீங்களா அதிமுகவில் இருந்து அவர் அப்படி பேசிட்டார், வெளியே வந்துட்டார், போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். சார் இதே மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கம் அவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கும்போது என்ன செய்தார் செங்கோட்டையன்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக வைத்தியலிங்கம் பேசியிருந்தார், செங்கோட்டையன் வந்து பழைய ஆள், என்னோட மூத்தவர் சீனியர் தான்,
இருந்தாலும் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கும்போது எங்களை வாங்க மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் டீ குடிக்க போகணும்னு கூப்பிடுவார். போய் கேண்டீனில் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது நான் இபிஎஸ்ஸை ஒழிச்சே தீர்வேன்னு சொல்லுவார். பிறகு 2 நாள் கழித்து அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதாவது தப்பிலித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள்னு சொல்கிறார். அந்த தஞ்சை பகுதியில் பேசுகிற வார்த்தை எனக்கு பொருள் கூட என்னன்னு தெரியல. இதை வந்து இப்போ செங்கோட்டையன் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சொன்னதில்லை. இதெல்லாம் இந்த இவர் இப்போ கெடு கொடுக்குறேன் ஒருங்கிணைங்க பேட்டி கொடுத்தாரு பாருங்க, அதற்கெல்லாம் முந்தையே அப்படி பேசியிருக்கார். நிச்சயமாக. அப்போ இவர்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அதிமுகவுக்குள் இல்லை. அதிமுக கட்சிக்குள் இருந்து கொண்டு திமுகவுக்கு உதவுகிற வேலையை பார்த்திருந்தார்கள். இப்போது அதுலேயும் என்ன நெருக்கடி வந்துச்சான்னு தெரியல. ஓபிஎஸ் கூட ஒருவேளை இனிமேல் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன்னு நிற்பாங்க, நம்மளை கழட்டிடுவாங்கன்னு சொல்லி ஓடியாந்துட்டாரான்னு என்னன்னு தெரியல. அதுதான் இதற்கு ஒரு பெரிய வீச்சு கிடையாது. அதே மாதிரி இவர் அதிமுகவில் இருந்து வந்ததாகவும் கணக்கு கிடையாது. ஏன்னா அதிமுகவில் இருந்து ஏற்கனவே அவங்களை நீக்கி பல காலங்கள் ஆயிடுச்சு. இது வேறு ஏதோ ஒரு கட்சியில் போய் திமுகவுக்கு போய் சேர்ந்தால் என்ன எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இதையும் பார்க்க வேண்டும். நிச்சயமாக சார். இப்போ ஒரு சாணக்கியாவோட கருத்து கணிப்பில் வந்துட்டு அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 39% வாக்கு பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக சார். இது வந்து அதான் சட்டமன்ற தேர்தல்களுடைய அந்த தன்மை முழுக்க முழுக்க மாறுபட்டது என்பதை முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் மிக தெளிவாக வெளிக்காட்டுகிறது. ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அறிக்கைகள் மூலமும் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒவ்வொரு மிகப்பெரிய தீங்கு நடக்கும்போதும் அதற்கு முன்னாடியே இந்த அரசை தொடர்ந்து வழிகாட்டி இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இதை சரியாக கையாளுங்கள் என்றெல்லாம் பல நேரங்களில் பல தருணங்களில் ஒரு கள்ளச்சார இறப்புகளாக இருக்கட்டும் அல்லது இந்த டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லது உயிரை பறிக்கிற அல்லது பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிற பல விஷயங்கள் குறித்து தொடர்ந்து தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் பல விஷயங்களை செஞ்சுட்டு வரார். அது மக்களிடம் மிக தெளிவாக தீர்க்கமாக ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது. இப்போ மக்களும் வந்து கடந்த எடப்பாடியார் ஆட்சி செய்த அந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தையும் இந்த 5 ஆண்டு ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது போன்ற ஒரு இருண்ட ஒரு ஆட்சியை இதுவரை தமிழகம் சந்தித்ததே இல்லை என்கின்ற நிலையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அதிமுகவோடு பெரிய கூட்டணி இல்லை, அவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை என்று தொடர்ந்து பல ஊடகங்களின் வாயிலாக திமுக பொய்யான கருத்தை பரப்பிய போதும் இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடியதும் கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியதுமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார்.